இப்படி இத பவுடர் ஆக்கி தான் சர்க்கரை தொழிற்சாலைக்கு அனுப்புவாங்க. ஏன் என்ன அவசியம்? ரிஃபைன் பண்ணணும், சுகரை ரிஃபைன் பண்ணணும், பிரவுன் சுகரை ஒயிட் ஆக்கணும். கரும்பால சர்க்கரை கொண்டு வராங்க. சரி, பிரவுன் சுகர், அதுக்கு பேர் பிரவுன் சுகர். அதை வெள்ளையாக்குறதுக்கு எலும்பு போடணும். தயாரிக்கக்கூடிய சர்க்கரையில இவங்க பன்றியுடைய எலும்போ, மனிதனுடைய எலும்போ, நாயுடைய எலும்போ எல்லாமே கரைச்சி அதை பவுடர் ஆக்கியா போடுறாங்க. ஆமா, அதுதான் சிஸ்டம், அதான் ப்ராசஸிங். போடுறாங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன? தெரியும். வெள்ளை சர்க்கரையில எலும்பு துகள் சேர்க்கப்படுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது வந்து பிரவுன் கலர்ல தான் இருக்குமா? சோ இந்த பிரவுன் கலரை ஒயிட் கலர்ல மாத்துறதுக்காக இந்த போன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அப்ப சுகரும் வெஜ் கிடையாது. நாம சாப்பிடுற சர்க்கரையில மனிதர்களுடைய எலும்பு துண்டுகளை கலக்குறாங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இருக்கோம் வெள்ளை சக்கரை ஒரு வெஜிடேரியன் உணவு. காலையில எழுந்த உடனே காபி டீ குடிக்கிறதுன்னு தொடங்குது சக்கரை. நாம திங்க சாக்லேட்ல சக்கரை, பிஸ்கெட்ல சக்கரை, ஜூஸ்ல சக்கரை, கேக்ல சக்கரை, ஐஸ்கிரீம்ல சக்கரை, கெச்சப்ல சக்கரை, எல்லாத்துலயும் சக்கரை தான். கோவில்ல நம்ம சாமிக்கு பிரசாதம் செய்யறோம் இல்லையா, லட்டு, பால்கோவா, அல்வா, கேசரி, சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் இந்த வெள்ளை சக்கரை கொண்டு செய்யறோம். இந்த திருப்பதி லட்டுல இருந்து திருவள்ளிபுத்தூர் பால்கோவால இருந்து பழனி பஞ்சாமிர்தம் வரைக்கும் அனைத்தும் வெள்ளை சக்கரை கொண்டு தான் செய்யறாங்க. அது எல்லாமே அசைவ உணவு தான். கிறிஸ்டலைஸ்டு சுகரா இங்க வருது. வரதுக்கு முன்னாடி எத்தனையோ எலும்பு துண்டுகளை போட்டு அதை வந்து எலும்பு துண்டு தான் போன் மீல் தான் அது வந்து ப்ராசஸ் பண்றதுக்கான முக்கியமான உணவே. பல சுடுகாடுகள்ல இருந்தும் கிரிமட்டேரியத்துல இருந்தும் எலும்பு துண்டுகளை வாங்கி கொண்டு அனிமல் ரோட்டரிஸ்ல இருந்து எலும்பு துண்டுகளை வாங்கி தான் சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருந்தா நீங்களும் வந்து எலும்பு துண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க.